மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் சரி, அவரோட 2வது மனைவியும் சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சத்தியம் ஒண்ணு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன சத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். இதற்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே, அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பெற்று தந்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட கேட்டரிங் சர்வீஸ் தான் ஆல் ஓவர் இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிரிசல்டா அப்படிங்கிறவங்கள 2வது திருமணம் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. நேத்திலிருந்தே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்கள பத்தி வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கோயில்ல இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சத்தியம் ஒண்ணும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது என்ன சத்தியம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப நம்ம நல்லபடியா வாழணும். நம்ம 2 பேத்துக்குமே இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது. செகண்ட் மேரேஜ் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என்னோட பாஸ்ட்லயும் சரி, உங்களோட பாஸ்ட்லயும் சரி ஒரு சில கடந்த கசப்பான விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் நம்மளோட பிரசன்ட்ல வரக்கூடாது. எனக்காக நீங்க, உங்களுக்காக நான் அப்படின்னு நம்மன்னு தான் இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணாவே இருக்கணும். பிரியவே கூடாது. இந்த ஒரு கைகோர்த்து நிகழ்வு இருக்கு இல்லையா? இது வாழ்க்கை முழுக்க இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு 2 பேருமே இதற்கான ஒரு சத்தியத்த பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுமே இதுக்கப்புறம் என் லைஃப்ல என்ன கஷ்டம் வந்தாலுமே அது உங்க கூட தான் இருக்கும். எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலுமே அது உங்க கூட தான் இருக்கும். எப்போதும் உங்கள விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஜாய் கிரிசல்டா அவர்களுக்கு சத்தியம் பண்ணி குடுத்திருக்காரு. ஜாய் கிரிசல்டா அவர்களுமே அந்த ஒரு சத்தியத்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு பண்ணி குடுத்திருந்திருக்காங்களாமா. இந்த ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிறது கோயில்லயே நடந்திருக்கு. இந்த விஷயம் சமீபத்தில வெளிவந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் இவங்களோட திருமணத்துக்கு ஆதரவாவும் பேசி வந்துட்டு இருக்காங்க. எதிர்ப்பாவும் பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோவா மாறிட்டு இருக்காரு. அடுத்து அவர் பண்ண போற படத்துக்காக இப்ப பயங்கரமான ஒரு டயட்ல இருக்காரு அப்படின்னும் உடல் எடையை குறைச்சு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. கைதி, விக்ரம், மாஸ்டர், லியோ அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற இயக்குனரா லோகேஷ் கனகராஜ் மாறி இருக்காரு. வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல கூலி படம் வர இருக்கு. இவரோட டைரக்ஷன்ல இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தை முடிச்சு கொடுத்த கையோடையே அடுத்து அவரு டைரக்ஷன் பண்றதை விட ஹீரோவா ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. குறிப்பா அருண் மாதேஸ்வரன் அவர்களோட இயக்கத்துல ஒரு கேங்ஸ்டர் படத்துல இவர் நடிக்க போறாரு அப்படின்னும், அதற்காக இப்போதைக்கே அவர் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு படத்துக்காக அவரு பயங்கரமான வெயிட் லாஸ்ல ஈடுபட்டிருக்காராமா. இப்ப தொடர்ந்து அதற்கான ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருக்கிறதாகவும் உடற்பயிற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அருண் மாதேஸ்வரன் கேங்ஸ்டர் ஃபிலிம் எடுக்கிறதுல ரொம்பவே சூப்பரான ஒரு ஆளு. அவரு கூட லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பா இந்த காம்போ ரொம்பவே வித்தியாசமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.